Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. எங்க குடும்ப வீடு இங்க மேலமாசி வீதியில ஒரு 10 வீடு தள்ளி இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு தாப்புல. என் தாத்தா காலத்தில் அங்க வளர்ந்தவர் சேதுபதி ஹைஸ்கூல்ல மாணவராக இருந்தார். தினமும் இந்த கோயிலை தாண்டி இந்த முக்கை தாண்டி பள்ளிக்கு போய் திரும்பி வந்தவர். இன்னும் சொல்ல போனால் அந்த சேதுபதி ஸ்கூலை ராமநாத சமஸ்தானம் உருவாக்குவதற்கு கைகோர்த்து பணி செய்தவர்கள் எங்க குடும்பம். அதனால அங்க எங்க தாத்தா படித்தார். பிறகு அவர் அனாதையான பிறகு அவருக்கு கல்வி இன்னும் சிறப்பாக இருக்கணும், இல்லைன்னா இங்கே சும்மா விளையாட்டு பிள்ளையாக இருந்துவார் என்று இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அதுக்கு முன் இதுதான் எங்களுடைய குடும்ப இடம். எனவே இங்கே நான் பேசுவது எனக்கு பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். நான் 2016 21 கூறினது போல் என்னுடைய அரசியல் பாதையை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் என் தந்தை சென்னையிலிருந்து ட்ரெயினில் வந்திருக்கும் போது மார்பளுக்கு அது ஆகி அமைச்சராய் ஒரு வாரத்துக்குள் இறைவன் பாதம் சென்றார். ஐயா பிடியா ஐயா பிடியா ஐயா பிடியா ஐயா பிடியா அன்றைக்கு நான் டோக்கியோ நகரத்தில் ஒரு பணியாக சென்றிருந்தேன். அங்கே தகவல் வந்து அவசரமாக திரும்பினேன். அன்றைக்கு என் வாழ்க்கையில் பெரிய இழப்பு. எல்லாத்தையும் இழந்து விட்டேன் என்று நானும் நினைச்சேன். அமர்சுரையும் என் வீட்டில் அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர் என்னிடம் கூறினார், நீங்கள் நாட்டுக்கு திரும்புங்கள், உங்கள் தந்தையுடைய தொகுதியில் வேட்பாளராக நில்லுங்கள், எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகுங்கள் என்று கூறினார். அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என் மனைவி என் 2வது மகனோட மாசமாக இருந்தார். என் மூத்த மகன் 1 வயசு. எனவே அவங்களை விட்டு விட்டு திரும்பவும் எனக்கு முடியவில்லை. அவங்களுக்கும் பிரசவத்துக்கு இங்க வர்றதுக்கு அச்சம். ஏன்னா வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க. அப்போ அந்த மகத்தான வாய்ப்பை வாழ்க்கையில் எத்தனை பேர் கிடைக்கும்? திடீர்னு ஒரு நாள் அமைச்சராக இருக்கு. அவ்வளோ துயரமான நேரத்திலும் அந்த மகத்தான வாய்ப்பை அளித்த கலைஞர் அவர்களுக்கு என்றும் நன்றி கடனுடன் உள்ளவன். அன்னைக்கு நினைச்ச வாழ்க்கையில பல வகையில வெற்றி பெற்றவன் நான். அமைச்சர் ஆவதற்கு எனக்கு தலையெழுத்து இல்லை போல இருக்கு. அதனால்தான் அன்னை மீனாட்சி இந்த சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் குடும்பத்தை கைவிட்டு வரத்துக்கு வாய்ப்பில்லை. அதனால் வருத்தத்துடன் தலைவரிடம் கூறினேன், ஐயா நான் இன்னொரு நாள் வரேன், இன்னைக்கு நான் திருப்பி என் பணிக்கும் என் குடும்பத்துக்கும் செல்ல வேண்டும் என்று சென்று விட்டேன். அன்னைக்கு நான் நினைச்சேன், இனிமேல் என்னைக்குமே நான் அமைச்சராக மாட்டேன்,
எனக்குமே என் தந்தை போல் பணி செய்ய மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா அன்னை மீனாட்சி அருளால் 10 ஆண்டுகள் கழித்து திருப்பி ஊருக்கு வந்து திருப்பி கலைஞரே எனக்கு வாய்ப்பளித்து இங்கே வேட்பாளராக நின்று நீங்கள் எல்லாம் எனக்கு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்கள். 2016 21 5 ஆண்டுகள் எனக்கு முடிந்த அளவுக்கு பணியை சிறப்பாக செய்து கழகத்துக்கு நான் நன்றிகடன் செலுத்தும் வகையில் ஐடி அணியை உருவாக்கி அதை மாநிலம் அளவில் பரப்பி அதோடைய பணியை சிறப்பித்து அதேபோல் சட்டமன்ற பணிகளையும் அன்றைக்கு உள்ளாட்சி நடக்காத நேரத்தில் 22 வார்டுடைய கவுன்சிலர் இல்லாத நேரத்தில் லோக்கல் பிரச்சனைகளெல்லாம் பார்த்து பயிற்சி பெற்று பணி செய்து அன்ற 15வது சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு சிறந்த எம்எல்ஏ என்ற ஒரு பரிசு பெற்றேன். அதற்கு பிறகு 2021 மீண்டும் வாய்ப்பளித்து மீண்டும் உங்கள் பேராதரவுடன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2006 நான் அடைய முடியாத அமைச்சர் பதவியை 2021 நம் தலைவர் தயவினால் அமைச்சரானேன். மீனாட்சி அம்மன் அருள்நாள். இந்த 5 ஆண்டுகளில் என் பணி நிதியமைச்சராகவும் சரி ஐடி அமைச்சராகவும் சரி யாரும் குறை சொல்லாத அளவிற்கு செய்திருக்கிறேன். எங்கே தடை செய்யப்படும் என்ற உலக வர்த்தக சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ற அனைத்து உலக வர்த்தக மையம் கிட்டத்தட்ட செத்து போய் கிடக்குது இன்னைக்கு. அதே போல் நம் நாட்டில் ஜனநாயகமும் சட்டமைப்பும் இன்னும் தலை நிமிர்ந்து இருக்கிறதா என்ற கேள்விக்குறியான சூழ்நிலையில் இருக்கிறோம். பல்வேறு வகையில் ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுடைய உரிமைகளையும் நம் தமிழினத்தோடைய தனித்துவத்தையும் அமுக்கும் அசைக்கும் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சட்டங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சில நாளைக்கு முன்னால கொண்டாந்த சட்டமைப்பு திருத்தம் அது நம் முதல்வரால் எதிர்க்கப்பட்டதனால் 36 ஆண்டுகளுக்கு முதல் முறை அரசாங்கத்தால் கொண்டாடப்பட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. இது முதல் முயற்சியும் இல்ல, இது இறுதி முயற்சியும் நம்ம நம்பக்கூடாது. இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து நடக்கும். இது 2வது பாதிப்பு. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.